ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன். உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வயதுக்கு வந்த பெண்களுக்கு, பிரசவமான பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உளுத்தங்களி ரொம்ப நல்லது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெள்ளை உளுந்து 1 கப் எடுத்துக்கிட்டேங்க. வெள்ளை உளுந்து அல்லாட்டி கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். நான் வெள்ளை உளுந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும் உளுந்த. இந்த உளுந்து வறுக்கும்போது சிம்லே வச்சுக்கோங்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பு பச்சரிசியை நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துருங்கங்க. அதையும் சிம்மில் வச்சு இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்கங்க. நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்க கிண்ட கிண்ட அந்த பதம் வரும். இங்கே பாருங்கள், நல்லா நான் மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுலேருந்து நான் 1 கப்பு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். மீதி உள்ளதை நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்கங்க. நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் 1 கப் தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் கருப்பட்டி வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் கருப்பட்டி வெல்லம். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கருப்பட்டி வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இங்கே பாருங்கள், 1 கப்புக்கு 1 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். நல்லா அந்த வெல்லம் கரையணும். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா அப்படியே கரைஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இங்கே பாருங்கள், இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் எடுத்து அதை வடிகட்டிடுங்க. அதில் இருக்க தூசி மண் எல்லாம் வந்துருங்க அந்த வடிகட்டிலே. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூசி இருக்குது, அது வந்துடும் அப்படியே. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கரைசலோட 1 கப் மாவு அப்படியே சேர்க்கணுங்க. அடுப்பை ஆன் பண்ணியிருக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். இங்கே பாருங்கள், கை விடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க, ஏன்னா கெட்டி விழுந்துடும். இங்கே பாருங்கள், இல்லாட்டி கையில் கூட அப்படியே கரைச்சிக்கோங்கங்க. கையில் கரைக்கும் போது கட்டி எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், கரைச்சாச்சு. இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்கங்க. இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், கை விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தாங்க இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேருங்கங்க. ஒரேடியே நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கலந்துட்டு அப்புறம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உளுத்தங்களி எலும்பை ரொம்ப பலப்படுத்துங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெண்கள் எல்லோரும் இதை சாப்பிடலாம். அந்த காலத்துலலாம் இப்படி தாங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. வயதுக்கு வந்த பெண்களுக்கும் சரி, பிரசவம் ஆக போகிறவங்களுக்கும் சரி, பிரசவம் ஆனவங்களுக்கும் சரி, உடம்பு நல்லா பலப்படணுங்கிறதுக்காக இப்படி தாங்க பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்துருச்சா, அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா அதில் ஒட்டக்கூடாதுங்க கையில். இங்கே பாருங்கள், உருட்டி பார்த்தா அப்படியே உருளணும், கையில் ஒட்டக்கூடாது. அதுதாங்க பதம். இங்கே பார்த்தீங்களா, இது வாரத்துக்கு 1 நாள் செஞ்சு கொடுங்கங்க உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு. ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இந்த உளுத்தங்களி கருப்பு உளுந்தில் செஞ்சால் இன்னும் ஹெல்த்துக்கு நல்லதுங்க. நான் வெள்ளை உளுந்தில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடு தான், நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பாய்.